இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு புரட்சி கவிதாசன், இந்துக்கள் ஒன்றிணைந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும், பலத்தை நிரூபிக்க வேண்டும். இது என்ன விதமான கான்செப்ட்? முழுக்க முழுக்க முருக பக்தர்களின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மாநாட்டில் இந்த தீர்மானம்ங்கிறது நிறைய கேள்விக்குள்ளாக்கப்படுது. உங்க பதில்? பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நண்பர்கள் கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சு அப்படின்னு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அதாவது வந்த கூட்டத்தை மனசாட்சியோடு இரண்டாக பார்க்க வேண்டும். ஒன்று பார்வையாளர்கள், அவர் சொன்னது மாதிரி மதுரைக்காரர்கள் திருவிழாவை கொண்டாடி தீர்ப்பவர்கள், மண்மனம் கமலக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்னமும் உயிர்ப்போடு பல்லாயிரம் வருடங்களாக பாதுகாத்து வரக்கூடிய கலாச்சார தலைநகரம் மதுரை மாநகரம். அது வைகை நாகரிகம், கீழடி உங்களுக்கு தெரியும். அதனால உயிரோட்டமா இருக்கக்கூடிய தொல் நாகரிக தலங்கள்ல, நாகரிக தொட்டில்கள்ல மதுரை முதன்மையாக உலக அளவில் இருக்கிறது. ஏதென்ஸை காணாம், டெட்ராய்டை காணாம், இது மாதிரி உலக நாகரிக தொட்டில்கள் எல்லாம் காணாமல் கால வெள்ளத்துல கரைந்து போன நேரத்துல மதுரை மாத்திரம்தான் துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, தூங்கா நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால வருகை தந்த கூட்டத்தை இரண்டாக பகுக்க வேண்டும். ஒண்ணு, அறுபடை வீடுகள் அங்கே வைத்திருக்கிறார்கள், பார்ப்போம், ஆரையும் பார்க்க முடியாதவங்க ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு யதார்த்தமாக வந்தவர்கள். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதே சுத்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்து நம்பிக்கை உள்ளவர்கள், முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், முருகனை வணங்க ஆசைப்பட்டவர்கள், வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். அப்படிங்கிறது இந்த 22ஆம் தேதிக்கு முன்பு நல்லா புரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதிக்கு பின்பு என்பது 21ஆம் தேதி நைட்டு அந்த உருவங்கள், அந்த நீங்க சொல்லக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் மேடைக்கு அரங்கேறி விட்டன, உற்சவர்களாகி விட்டாங்க. அது வரைக்கும் அவங்க மூர்த்திகளாக இருந்தாங்க. 6 நாள் இந்த நிகழ்ச்சி, 6 நாள் நிகழ்ச்சி, 6 படை வீடு, 6 பேச்சாளர்கள், 6 தீர்மானம், ஆற்றங்கரையிலே இதுவெல்லாம் இப்படி 6 முகடை வைத்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் 6 6 6ன்னு 6ஆ பெருகிய ஆன்மீக நிகழ்ச்சி தான் நேற்றைய நிகழ்ச்சி. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்து மக்கள் விழித்து விடுவார்களோ, எழுந்து விடுவார்களோ, அவர்கள் தங்களுடைய அதாவது இழந்து போன உரிமைகளை பெற்று விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தினால இன்னைக்கு எல்லா இந்துக்களுடைய மண்டையில முட்டாள்தனத்தை, மூட நம்பிக்கையை நிரப்பிக் கொண்டிருந்த இவர்கள்லாம் அதை வைத்து வியாபாரம் பண்ண முடியாது என்கிற முடிவை நேற்று எடுத்து விட்டார்கள். அதனாலதான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அவரு அண்ணாமலை சொன்னாரு, முருகன் மாநாட்டுக்கு பின்பு, முருகன் மாநாட்டுக்கு முன்பு என்று தமிழகத்தின் வரலாறு இரண்டாக பிரித்து. இல்ல, உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இப்பதான் ஜீவசாகத்தன் என்ன சொல்றாரு, இங்க இந்து வங்கி, இந்துக்கள் விழிப்புணர்வு அப்படிங்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வேலை வாய்ப்பு, அது சார்ந்த கோரிக்கை, அது மட்டும்தான் முன்னணியில நிற்குமே ஒழிய இந்துக்கள் வாக்கு வங்கி, இஸ்லாமியர் வாக்கு வங்கி எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு. அதுதான் சார், நீங்க உலகத்துக்கு டாஸ் கேபிட்டல் மூலதனம் என்கிற புத்தகத்தின் மூலமாக உலக பந்தை ஒரு நெம்புகோல் கொண்டு புரட்டி போட்ட மாமேதை கார்ல் மார்க்ஸ் கூட இந்திய சமூகத்தை பற்றி அவர் எழுதியதை படித்திருக்கணும். இந்திய சமூகம் யூரோப்பிய சமூகம் போல இல்ல, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படிங்கறத அவருடைய கணிப்பு. இது வருடாசிரம தர்மமாக இருக்கிறது, வருடமாக இருக்கிறது. இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கிறது, இங்கே ஒரு கலாச்சார பண்பாடு ஓர்மை இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே இருக்கிறது. அதாவது மகாபாரதம் நடக்கும் போது பல்வேறு நாடுகள் இருக்கிறது, ஆனா மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பு அங்கே இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. தமிழ்நாடு சொல்றோம், சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் கலிங்கர்கள் இப்படி எத்தனை பேர் மாறி கேட்கிறாரு. என்னுடைய கேள்வி அதுவாதான் இருந்தது. இல்ல புரட்சி கவிதாசன், இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாமேதை கார்ல் மார்க்ஸ் இப்படியான வருணாசிர காம்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை பாசிட்டிவா சொன்னாரா, நெகட்டிவா சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கார்ல் மார்க்ஸ் உடைய தத்துவம் இங்கே தோற்று போய்விட்டது, அம்பேத்கருடைய தத்துவம் ஜெயித்து விட்டது. ஜீவசகாப்தன் சாதி அமைப்பு இல்லை, சாட்டுகள் மாதிரி, டாக்கூர்கள் மாதிரி
இங்க தமிழ்நாட்டுல இல்ல, அது வட இந்தியா, இது தென்னிந்தியாங்கிறார். இங்க என்ன ஜாதி ஒழிஞ்சிருச்சா? எல்லாம் ஊரு சேரி ஒன்னா இருக்கா? அப்ப திருமாவளவன் இருக்கு, அப்ப கிருஷ்ணசாமி இருக்கு. ஐயா ரொம்ப நல்ல கேள்வி ஐயா, ரொம்ப அருமையான கேள்விங்க சார். இந்து வாக்கு நீங்க அவரே சொல்றாரு பாருங்க, ஜாதி இருக்கு, இந்து ஒற்றுமை இல்லன்னு அவரே சொல்றாரு. இந்து வாக்கு வங்கி இல்ல. கொங்கு வேளாண் கட்சி எதுக்கு? பிராமணர் சங்கம் எதுக்கு? செட்டியார் சங்கம் எதுக்கு? கேள்வி கேக்குறாருங்க, அருமையான கேள்வி. ஆனா யார பார்த்து கேக்குறாரு? நீங்க இவ்வளவு பிரிவினை சொல்றீங்கல்ல, இதெல்லாம் இந்துவா? இதை எப்படி நீங்க ஒருங்கிணைக்க முடியும்? இது எப்படி வாக்கு வங்கியா உருவாகும்னு கேக்குறாங்க சார். அதுதான் விஷயம். நீங்க அதாவது நான் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு காலத்துல திணை வகைப்பட்டதாக இருந்தது. எது? ஜாதி என்பது பிரிவினையாக இல்ல, பிறப்பால் தீர்மானிக்கப்படல. சரி, அவருடைய ஐவகை நிலங்கள்ல குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் அந்த மாதிரி வகையில இருந்தது. அது வந்துட்டு சாதி பிரிவினையா, படிநிலையோடு கூடிய சாதி பிரிவினையா 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் மாறுகிறது. அதற்கு முன்பாடு எல்லாருக்கும் எல்லாம் தான். யாரும் முறை யாரும் கிடையாது. 3000க்கு முன்னாடியே நம்ம பாடிட்டோம். அங்க இருக்கிற வர்ணாசிரம தர்மம் கூட இங்க தவறா புரியப்பட்டிருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், அது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குல்ல. தொழிலதான் வேற்றுமை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சரி, இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? யாரோ கொண்டு வந்த மாதிரி பேசுறீங்க. திமுக கொண்டாந்துச்சா? திமுக கொண்டாந்துச்சா? திக கொண்டாந்துச்சா? இல்ல கம்யூனிஸ்ட் கொண்டாந்துச்சா? கண்ணியன் பூங்குன்றன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா இல்ல திமுக இருந்தா திக இருந்தா? வலதுசாரி இல்ல சார், கண்டிப்பா வரலாறு விடுங்க. அப்புறம் ஒரு புதிய புதிய வரலாறு சொன்னாரு. தயவு செய்து நான் டைம் எடுத்துக்கணும். இல்ல இல்ல நான் நேரடியா கேள்விக்கு வந்துடுறேன். இல்லங்க ஒண்ணு இல்ல, இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். தென் மாவட்டத்துல தலைவன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. மறவர்கள் 20,000 பேர் இருக்காங்க. காந்தி நகர்னு ஒரு ஊர் இருக்கு, கடையநல்லூர்ல, வாசியநல்லூர்ல. சரி, அங்க தேவேந்திரர்கள் 20,000 பேர் இருக்காங்க. பாக்கெட்டா சாதியா தான் இருக்காங்க. ஒரு நாய் வந்தா கூட வெட்டி விடுவான். அவ்வளவு சாதி வரி. இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லங்க, அது மாத்திரம் இல்ல, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. இல்ல, நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். புரட்சி கவிதாசன் இங்க வாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரே நிமிஷம். இல்ல, புரட்சி கவிதாசன் இங்க வாங்க. இந்துக்கள் ஒன்றிணைந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். நேற்று நடைபெற்றது முழுக்க முருகனுக்கான மாநாடு அப்படின்னா இதுல இந்துக்கள் ஒன்றிணைங்கிற கருத்து ஏன் வருது? கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பெருகிக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து யாரும் மதம் மாறக்கூடாது, மதம் மாறினவங்களை எல்லாம் திருப்பி தாய் மதத்துக்கு அழைச்சிட்டு வரணும். 2055 உலகின் பாதி மக்கள் தொகைக்கு மேல முஸ்லிம்கள் மக்கள் தொகை வந்துடும். இந்த கருத்தெல்லாம் ஏன் முருக பக்தர்கள் மாநாட்டுல வருது? என்ன காரணம்? இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் முருகன் இருப்பார், முருகன் இருக்கிற வரைக்கும் இந்துக்கள் இருப்பாங்க. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. தமிழன் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முருக பக்தர்கள் மாநாட்டுல இல்ல, முருக பக்தர்கள் மாநாட்டுல நீங்க திருமுருகாற்றுப்படை படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. வேற என்ன செய்வீங்க? முருக பக்தர்களாகிய நாங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சோம். சரி, இப்ப நான் முருக பக்தர் இல்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப நான் ஒரு முருக பக்தன், நீங்க என்ன எனக்கு சொல்றது இருக்கு? சார், who are you sir? நான் ஒரு முருக பக்தனுங்க, நீங்க யார் அங்கீகரிக்க? நீங்க யார் அங்கீகரிக்க? இப்ப நான் ஒரு முருக பக்தனுங்க. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. புரட்சி கவிதாசன், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் ஒரு முருக பக்தன் வைங்க, நீங்க யார் என்னை அங்கீகரிக்க? நான் ஒரு முருக பக்தன், நீங்க யார் என்னை அங்கீகரிக்கிறதுக்கு? நான் உங்களை பத்தி சொல்லவே இல்லை சார். அடுத்தவங்களுடைய உரிமையில தலையிடுற பழக்கம் எனக்கு கிடையாது. சரிங்க, நான் என்ன கேக்குறேன், சிம்பிளா கேக்குறேன். எப்படினாலும் இருந்துட்டு போட, உங்க பேரா முருகனுடைய பேரு. சரிங்க, ஒரு நிமிஷம். தமிழர் அரசன், தமிழரசன் என்பது திருமுருகனுடைய பெயர். மகிழ்ச்சி. இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஒன்னே ஒண்ணுதான். நீ முருக பக்தர்கள் மாநாட்டுல எதுக்கு கிறிஸ்தவ இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை வளர்ச்சியை பத்தி பயமுறுத்தணும், எதுக்கு அச்சப்படணும், ஏன் அந்த கருத்தை அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்லணும்? முருகனுடைய பெருமைகளை, துதிபாடலை, போற்றுதலை தவிர்த்து இந்த கருத்துக்கள் ஏன் வருது? கொட்டுற மலையில வானம் கருத்து அப்படியே உடைஞ்சு மேக வெடிப்பு மாதிரி வீழுங்கிற சூழ்நிலையில லட்சக்கணக்கான மக்கள் அசையாம 5 மணி நேரம் மாநாடு நடத்திருக்காங்க. இத பொருட்காட்சியோடு நீங்க ஒப்பிடுறீங்க. இப்படி இந்துக்களுடைய ஒற்றுமையை, எழுச்சியை நீங்கள் கொச்சைப்படுத்துவதனாலதான் இந்துக்கள் ஒற்றுமை அடையணும், எழுச்சி அடையணும், வாக்கு வங்கி ஆகணும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பறி போனது மாதிரி நாளைக்கு பழனிமலையும் எங்க பறி போச்சு? என்ன சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க? யாருங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க சார்? நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க. அப்ப வேற திருப்பரங்குன்றம் வேற, சிக்கந்தர் மலை வேறயா? தயவு செய்து சொல்லுங்க. பஸ்லயே திருப்பரங்குன்றம் தான் சரி போட்டுருக்கோம். பஸ்லயே சார்
சிக்கந்தர் மலைன்னு நீங்க சொன்னது உண்மையா பொய்யா? இல்ல புரட்சி கவிதாஸ், எனக்கு நேரம் இல்ல. நான் ரொம்ப எளிமையான கேள்விதான் கேட்டேன். முருகபக்தர் மாநாடு கொட்டு மழையில சிறப்பா நடந்திருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முஸ்லிம்கள் குறித்து இல்லங்க, முருக பக்தர்கள் மாநாட்டுல முஸ்லிம்கள் பத்தி பேச வேண்டிய தேவை ஏன் வந்தது? சுருக்கமா முடிச்சிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். அவர் என்ன கேட்டார்னா, கிறிஸ்டின் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லிம் முஸ்லீமாக இருக்கலாம், இந்து இந்துவாக இருக்க முடியாது, இருக்க கூடாது. எல்லாரும் தமிழரா இருக்குன்னு தான் சொல்றேன். எனக்கு மத நம்பிக்கை கிடையாது. இங்க பாருங்க, நான் சொல்லவே இல்ல, உங்களை சொல்லல. இல்ல கருப்பர் கூட்டம் சார், கருப்பர் கூட்டம் முருகனை கொச்சப்படுத்தும் போது ஜீவசகாப்தன் எங்கே போனாரு? நான் கேட்கிறேன். கொச்சைப்படுத்தும் போது அது மாதிரி சென்னை மலையில கல்வாரி மலையில் சொல்லும் போது ஜீவசகாப்தன் எங்கே போனாரு? நன்றி. எந்த இஸ்லாமியர் இதுவெல்லாம் இந்து மக்களுக்கு சொந்தமானதில்லை. யாரு சகோதரத்துவத்தை பாராட்டுனீங்க? கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. இல்ல, இந்துக்களுடைய பண்பாடு என்னன்னா, கோவில் இருக்கிற ஊர்ல குடியிருக்க, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுமாங்க. நீங்க சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி, நீங்க மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி உலகத்துல கோவில், குளம், மூர்த்தி அப்படின்னு ஒரு செட்டப்பா இருந்தது இந்து வாழ்க்கை. நன்றி புரட்சி கவிதாசன். காப்பாற்ற வேண்டுமானா நாம அரசியல் ரீதியாக ஐக்கியமாக வேண்டும். நன்றி. திருக்குறளையே அவர் தவறா சொல்றாரு. திருக்குறள்ல இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல இறை வணக்கத்தை சொல்லி இருக்கிறாரு. இல்ல இறைமாட்சியில இறைவணக்கம் இருக்காதுங்க. நான் முருகனுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன் ஐயா. நான் திருக்குறள் தவறா சொல்லல, நான் முருகனுக்கான ஒரு உதாரணமா சொன்னேன். இறைமாட்சிங்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா? அது படிச்சிருக்காங்க ஐயா. நீங்க முருகனுக்கு வாங்கன்ற சொல்லிருக்கா இல்லையா? முருகன் குருஜனத்தின் தலைவன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? முருகன் தமிழர்களின் மூதாதையர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? எங்க இருந்து வந்தார் இந்து? முருகனுக்கு தெரியுமா அவர் இந்துன்னு? எங்க இருந்து வந்தார் இந்து? திருக்குறள் காட்டுப்படையில் எங்க இருக்கு இந்து? குருஜனத்துல எங்க இருக்குது இந்து? நான் கேக்குறேங்க. புரட்சி கவிதாசன் சொல்லுங்க. இல்ல இப்ப அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாரு, நான் பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இப்பதான் உங்களுக்கு முருகன் வந்து முப்பாட்டன்னு தெரிஞ்சதா? இப்பதான் முருகன் வந்துட்டு புரட்சி திருமணம் பண்ணாருன்னு தெரிஞ்சதா? இப்பதான் முருகன் வந்து தமிழ் கடவுள்னு தெரிஞ்சதா? அப்ப முருகனை கேலி கிண்டல் ஏசல் பேசல் பண்ணும்போதுன்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க கை என்ன பூ பறிக்க போனுச்சா? நேர்மை மக்கள் இயக்கம் என்ன சொன்னீங்களா? குன்று இருக்கப்படலாம் காப்பாத்த அப்படின்னு சொன்னீங்களா? திருப்பரங்குன்றத்தை காப்பாத்த போனீங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலையை பாதுகாத்தியா? ஒவ்வொரு மலையிலும் குமரன் இருந்ததுனால மரத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு வனத்திலையும் தேவதா இருந்ததுனால வனத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு நதியிலும் கடவுள் இருந்ததுனால நதியை காப்பாற்றணும். ஒவ்வொரு கடவுளையும் கடவுள் இருந்ததுனால கடலை காப்பாற்றணும். இப்படி 5 பூதங்களையும் காப்பாற்றிய பெருமை, அதாவது வருவாய் குகனேன்னு இருக்கும். ஏகன் அநேகன் இறைவனடி ஓரிரை கொள்கை என்பது இந்துக்களுடைய கொள்கையில 33 கோடி தேவர்கள்பாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க. கரிசிக்கிறவனே இருப்பான், திங்காதவனே இருப்பான், கிடாவற்றோட இருப்பான், கோழிவற்றோட இருப்பான். என்னுடைய குலசாமியை கும்பிடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஓ குலசாமியை கும்பிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாரும் கருவறைக்குள்ள போக முடியாது. ஆகமம் படிச்சிருக்கணும். தேவாரம் திருவாசகத்தை தேர்ச்சி பெற்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆதினங்களுக்குள்ள போய் பார்ப்பனர் ஆதினமாயிட முடியுமா? கொம்பு முடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா பிராமணர்? அப்ப எல்லாரும் உண்டியில இருக்க கோயிலுக்கு தான் சார் அவங்க வருவாங்க. உண்டியில் இல்லாத ஐயனார் கோயிலுக்கு வர மாட்டாங்க சார் அவங்க. அதான் சொல்றேன். நீங்க முருகபக்தர் மாநாடு சேகர் பாபு நடத்தினாரு, தமிழ்நாடு அரசு நடத்தினாரு சொன்னீங்கல்ல. உங்க கண்டுபிடிப்புக்கு நன்றி. நல்லவரை ஞாபகப்படுத்திட்டீங்க. சர்ச்சு வருமான அரசாங்கத்துக்கு போகுதா? பள்ளிவாசல் வருமான அரசாங்கத்துக்கு போகுதா? கோயில் வருமானத்தை எடுத்துக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு கணக்கெழுதுற காட்டிதான மாநாடு நடத்துவீங்க. இல்ல கொள்ளையடிச்சிட்டுங்கிறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இருங்க, இல்ல போற போக்குல சொல்லக்கூடாது புரட்சி கவிதாசன். நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு துறையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்கிறத. சரி, இல்ல உங்களுக்கு ஆதாரம் தான், நீங்க தாராளமா வெளிப்படுத்துங்க. உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தாதீங்க, சரியா? லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சரி, யார்கிட்ட கொடுக்கணும்? சரி, அறநிலையத்துறையோட வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே. கோவில்கள் ஒரு நாள் பூசைக்கு வழி இல்லாம கற்றளிகள் காத்து இருக்குது. சரி, எந்த இந்துக்கள் காட்டி யாரும் நீர் கட்டில் வடிச்சா? நீங்க கேட்டீங்களா? ஜாதி ஒழிப்பு அது இதுன்னு சொல்லி முடிச்சதா? கண்டதேவியின் தேரோட்டத்தை அனைத்து சாதி இந்துக்களும் இணைந்து இழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது இந்துக்கள் தான்.
இது ராமநாதபுரத்தில் கலவரம் வரும் பொழுது வாஜ்பாய் நடந்து வந்தார், நல்லிணக்கத்தை கேட்டு. கோடி கலவரம் நடந்த பொழுது வாஜ்பாய் வந்தார். மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடக்கும் பொழுது வாஜ்பாய் வந்தார். சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்கள் எல்லாம் கால்நடையாக வந்து நல்லிணக்கத்தை எடுத்தாங்க.